வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரோஸ் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் போது பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. சோள மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம பால் இல்லாட்டி தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பாலில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் எவ்வளோ வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. கலர் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் இதை சேர்த்துக்கலாம். இதில் பாதாம் கொஞ்சம் ரோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் புட்டிங் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.